அன்பு வாசகர்களுக்கு வணக்கம். ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். கதைக்குள்ள போலாமா? இந்த விஷயத்தில் சரிதான், அவனிடம் ஆலோசிக்கலாம். ஆனால் நித்யாவின் விஷயத்தை அவனிடம் ஆலோசித்து செய்திருந்தால் இவன் ஒப்புக்கொண்டிருப்பானா? உன்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க நித்யா என்று ஒரு பெண் வந்திருக்கிறாள். உனக்கு சம்மதமா என்று கேட்டிருக்க முடியும். ஐயோ ஆண்டவா என்று நினைத்து கொண்டவள் அமைதியாக உண்ணத் துவங்கினாள். அதன் பின் இருவரும் அலுவலகம் திரும்பியதும் வேலையில் மூழ்கிவிட அன்று விரைவிலேயே நித்யா இல்லம் திரும்பிவிட்டாள். நடந்த அனைத்தையும் தந்தையிடமும் அத்தையிடமும் கூற ஏனோ அவளுக்கு மனம் வரவில்லை. எதற்கும் கலங்காத அவளே கலங்கி போய்விட்டாள். அத்தையம்மாள் நிச்சயம் அழுதே வடிந்து விடுவாள். வேண்டாம் வேண்டாம், இந்த படுபாவியை அவள் காதலிக்காமல் இருந்திருந்தால் உன் சவகாசம் போதுமடா சாமி என்று அமெரிக்காவிற்கு திரும்பியிருப்பாள். ஆனால் இப்போது உண்மை தெரிந்து அவன் சாமியாடத் தொடங்கிவிட்டால் என்ன ஆவது என்பதை நினைக்கையிலேயே பயம் எழுந்தது அவளுக்கு. நித்யா, நித்யா, என்ன ஆகிவிட்டது உனக்கு? கௌதமை சமாளிப்பது கடினமான விஷயமா என்ன? தான் தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் மரத்திற்கும் தனக்கும் எவ்வித வித்தியாசமும் இன்றி திரிந்தவனை இன்று ட்ரீம் செய்யப்பட்ட மீசையுடனும் அயன் செய்த சட்டையுடனும் அழகாக மாற்றியிருக்கிறாள். நிச்சயம் அவனுக்கு உண்மை தெரிகையிலும் சமாளிப்பாள். தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொண்டு அன்றைய இரவை கழித்தாள். மறுநாள் மகிழ்ச்சியுடனே கண்விழித்தாள். எப்படியும் கௌதம் தான் கணவன் என்றாகிவிட்டது. அவன் கோபப்பட்டாலும் கொஞ்சினாலும் அவள் தானே சமாளித்தாக வேண்டும். அவன் தானே கூறினான் நித்யா அவனது நன்மையை நாடுபவள் என்று. அப்படியானால் நிச்சயம் அவளையும் அவளது காதலையும் புரிந்து கொள்வான். புரிந்து கொள்ளாமல் போனால் சும்மா விடுவாளா என்ன? புன்னகையுடனே குளித்து கிளம்பி அவன் வீட்டிற்கு சென்றாள். சிரிப்புடன் எதிர்கொண்ட அத்தையிடம் குட் மார்னிங் என்று கூறிவிட்டு அவர் அளித்த காஃபியை வாங்கி கொண்டு கௌதமின் அறைக்குள் நுழைந்தாள். அறையில் அவன் இல்லாததைக் கண்டு மேலும் முன்னேறியவள் குளியறையில் சத்தத்தை உணர்ந்து குளிக்கிறான் போலும் என்று எண்ணிக்கொண்டு அவன் அறையை ஆராய்ந்தாள். அவள் முதல் முறை வந்தபோது துணி கொண்டு துடைத்தாற்போல் சுத்தமாக இருந்த அறையில் இப்போது அவனது ஐபாட், பாரதியார் கவிதைகளும் அங்கங்கே கிடந்தது. அவனது ஐபாடை இயக்கி என்ன பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முயன்றாள். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே என்று அது பாடத் துவங்க அவளுக்கு சிரிப்பு வந்தது. பாட்டை கேட்டபடி நின்று விட்டவள் குளியலறை திறக்கும் சத்தம் கேட்டு சட்டென திரும்பி டிபி ஸ்ரீனிவாஸ் பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா சார் என்று ஆரம்பித்தவளின் வார்த்தைகள் உள்ளேயே போய்விட்டது. குளியல் அறையில் இருந்து வெளிவருபவன் ராஜ உடையிலா வருவான்? நித்யா, உனக்கு அறிவே இல்லை என்று நினைத்தவளுக்கு இடுப்பில் துண்டுடன் தலை துவட்டியபடி நடந்து வருபவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கம் பிடுங்கி தின்றது. சாரி என்று திரும்பி நின்றவளை கண்ட கௌதமிற்கு அவளது வெட்கம் சுவாரஸ்யமாகி போனது. மேலும் அவளிடம் வம்பு செய்ய எண்ணி அவன் அருகே வர விதிர்த்து போய் விலகியவளின் அருகே நின்றவன் பாட்டு கேட்கிறாயா என்று ஒரு ஹெட்செட்டை வாங்கி தன் காதில் வைத்தான். வெகு அருகில் நின்றவன் இடத்திலிருந்து புறப்பட்ட வாசம் அவளை ஏதோ செய்ய இறுக கண்மூடி நடுங்கியவளை கண்ட கௌதமிற்கும் நிலை தடுமாறி போனது. நடுங்கும் அந்த இதழ்களை சிறை செய்தால் என்ன? இறுக கண்மூடியிருந்த அந்த மை விழிகளில் முத்தமிட்டால் என்ன? ஆப்பிள் பழங்களாய் சிவந்திருந்த அந்த கன்னங்களில் பற்கள் பதிய கடித்தால் என்ன? அழகான அந்த கழுத்தில் முகம் புதைத்தால் என்ன என்ற ஆழ்மனது ஆசைகள் துள்ளி எழுந்து ரீங்காரமிடத் துவங்க சட்டென தலையை சிலுப்பி விலகி சென்றான் அவன். அவன் சென்றதும் சீராக மீச்சுவிடத் துவங்கிய நித்யா சிறிது நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு சார் என்று அழைத்தாள். என்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் முன் ரூமில் இருந்து குரல் கொடுத்தபடி வெளியே வந்தான் அவன். அப்போதும் கையில்லாத பணியனுடன் இயல்பாக நடந்து வந்தவனை கண்டு துள்ளிய மனதை அடக்கி குரலை சாதாரணமாக்கி உங்களுக்கு காஃபி கொடுக்கத்தான் வந்தேன், இந்தாருங்கள் என்று நீட்டியவளை கண்டபடியே காப்பியை கையில் வாங்கி கொண்டவன் ஒரு கையால் தலையை துவட்டியபடி மறு கையால் காஃபியை பருகினான்.